2 மாநிலங்கள் எஸ்ஏஆர் லிஸ்ட்டில் பேர் இல்லைன்னா அந்த மக்களுக்கு தங்கள் மாநிலத்தில் எந்த விதமான நலத்திட்டங்களும் வழங்கப்பட மாட்டாதுன்றதை அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த 2 மாநிலங்கள் பார்த்திங்கன்னா வங்காளம், அதாவது மேற்கு வங்காளம், அதை தவிர பீகார். மேற்கு வங்காளத்தில் ரீசண்டாக நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் நடந்த டைமில் தான் அங்கேயும் நடந்தது. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எஸ்ஐஆர் எப்படி நடந்ததோ, அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஓட்டர் லிஸ்ட்டில் பெயர் சரிபார்க்கப்பட்டு பல பேரை தூக்கிட்டு சில பேரை ஆட் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 90-95 லட்சம் பேருக்கு மேலே பேர் எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஆட் பண்ணது பார்த்திங்கன்னா அதுலேருந்து ரொம்ப சொற்ப பேர் தான் லிஸ்ட்டில் ஆட் ஆனாங்க. அது எலெக்ஷன் கமிஷனுடைய பிரச்சனை கிடையாது. யாருக்கெல்லாம் தங்கள் பெயர்கள் நீக்கப்பட்டதோ அவர்களுக்கெல்லாம் 3 முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அவர்கள் மீண்டும் தங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ணி எஸ்ஐஆரில் தங்களை இணைச்சிட்டு ஓட்டர் லிஸ்ட்டில் தங்கள் பெயர் வரதை உறுதி செய்கிறதுக்கு அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஆனாலும் நிறைய பேர் பாதர் பண்ணலை. ஓட்டு தானே, எஸ்ஐஆர் லிஸ்ட்டுன்றது என்ன, ஓட்டர் லிஸ்ட் தானே, பேர் இல்லைன்னா என்ன அப்படின்ட்டு அலட்சியமாக இருந்துட்டாங்க. சில பெயர்கள் திட்டமிட்டு நீக்கப்பட்டதா என்னன்னு தெரியல. நம்ம யாரும் குறை சொல்லலை. ஆக்சுவலாக எஸ்ஐஆர்ன்றது முறையாக செய்யப்பட்ட ஒரு ஆக்ஷன் தான் எனக்கு தெரிஞ்சு. ஆனாலுமே இப்போ நான் ஒரு இடத்துல கொடுத்து நம்ம இருந்தேன், வாடகைக்கு ரொம்ப வருஷமாக இருந்தேன். என்னுடைய பெயரும் என் குடும்பத்தினர் பெயரும் எஸ்ஐஆர் லிஸ்ட்டில் இருந்தது. நாங்கள் மீண்டுமே ஆனால் ஃபார்ம் 6 கொடுத்து அதை உறுதிப்படுத்திக்கிட்டோம். ஆனால் எந்த வீட்டில் நாங்கள் வாடகைக்கு இருந்தோமோ ரொம்ப லாங் பீரியட் இருந்தோம், அவங்க பார்த்திங்கன்னா அந்த ஓனர்கள் பிறந்து வளர்ந்ததே அங்கே தான், மண்ணின் மைந்தர்கள். மொத்த குடும்ப பெயருமே அந்த எஸ்ஐஆர் லிஸ்ட்டில் இல்லை. வாடகைக்கு இருந்த நாங்கள் போய் இப்போ ஓட்டு போட்டோம் ஏப்ரல் 23 ஆனால் அந்த குடும்பத்தார்கள் ஒன்லி வேடிக்கை தான் பார்த்தாங்க. அதற்கு காரணம் பார்த்திங்கன்னா எஸ்ஐஆர் லிஸ்ட்டில் அவங்க பெயர் இல்லாததாங்க காரணம். ஸோ இப்படி தமிழ்நாட்டில் இப்போ நடத்தப்பட்ட அந்த தேர்தலில் பல பேர் விடுபட்டு போச்சு. அவங்கெல்லாம் மீண்டும் சேர்த்து கொள்ளப்பட்டார்களா என்னன்னு தெரியல. அதே மாதிரி எக்ஸசைஸ் தான் இப்போ நடந்து முடிஞ்ச வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன்லேயும் நடந்தது. அதற்கு முன்னால் நடத்தப்பட்ட பீகார் எலெக்ஷன்லேயும் நடந்தது. பீகாரில் 65 லட்சம் பேர் தூக்கப்பட்டது. அவங்களுடைய பெயர்கள் எஸ்ஐஆர்லேருந்து நீக்கப்பட்டது. ஏன்னா அவங்கெல்லாம் ஃபார்ம் 6 கொடுக்கல, நீக்கப்பட்டது. அதே மாதிரி ஒரு இதில் பார்த்திங்கன்னா 91 லட்சம் இஃப் ஐ எம் ரைட் வெஸ்ட் பெங்காலில். ஸோ அந்த 2 அரசுகளும் பார்த்திங்கன்னா இப்போது பாஜக ஆளுகின்ற மாநிலங்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு குறிப்பிட்ட மதம் அவர்கள் பெயர்கள் நீக்கப்பட்டு அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டும் உண்மையில் அவர்களாம் அந்த இடத்துல இருக்கிறாங்களா, உயிரோடு இருந்தாங்களா என்னன்னு தெரியல. பல பேர் பேர் மீண்டும் இணைக்கப்படாதனால குறிப்பிட்ட மதம் சார்ந்தவர்கள் நிறைய பேர் விடுபட்டு போனாங்க. ஆனால் அவங்களும் நம்ம குறிப்பிட்டு சொல்லலை. இப்போ பேசும்போது என்ன சொல்கிறோம்னா, அந்த எஸ்ஐஆரில் பெயர் விடுபட்டவர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை இல்லை. அந்த மாதிரி வாக்களிக்காத மக்களுக்கு அரசின் எந்த நலத்திட்ட உதவிகளும் இனி சேராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டுமல்ல, ரேஷன் போன்ற பொருட்களும் கிடையாது என சொல்லிட்டாங்க. அது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக பீகார் மாநிலம் பார்த்திங்கன்னா வங்கி கணக்குகளே மூடப்படலாம்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக அதாவது ஒருத்தர் ஃபிசிக்கலாக ஒரு ஊரில் வசிக்கிறாங்க, ஆனால் அவங்க பெயர் எஸ்ஐஆரில் இடம் பெறலை அப்படின்னும்போது அவர்களுடைய வங்கி கணக்கே மூடப்படலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவெடுக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு இப்போது அந்த ஆக்ஷன் நடந்திருக்கா என்னன்றது தெரியல. ஏன்னா ஒரு அரசு அறிவிப்பு தான் இது. அது எப்படி ஆக்ஷனில் கொண்டு வராங்க, எப்படி செயல்படுத்துகிறாங்கன்றதை பார்க்கணும். ஸோ இது முன்னாலே நிறைய பேர் பேசப்பட்டதான். இந்த எஸ்ஐஆர்ன்றது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் லிஸ்ட்டுன்றது அசால்ட்டாக நிறைய பேர் அதை அணுகுனாங்க. பேர் விட்டு போச்சுன்னா பரவாயில்லைங்க, என்னங்க நானாக வாக்களிக்க போகிறேன்,
சென்னை மாதிரி நகரங்களில் பார்த்தீங்கன்னா வாக்கு எப்போயுமே வந்து இந்த தடவை தாங்க எஸ்ஐஆருக்கு அப்புறமா ஒரு பெரிய லெவலில் வந்து வாக்குப்பதிவு நடந்தது. இல்லாட்டி 50, 45 அந்த மாதிரி தான் வந்து வாக்குப்பதிவு சதவிகிதம் சென்னையில் இருந்தது. வாக்கு போட வர மாட்டாங்க. ஸோ அவர்களுக்கெல்லாம் பிரச்சனை பண்ணுற மாதிரி தான் 2 மாநிலத்தில் இப்போ வந்து எஸ்ஐஆர் லிஸ்ட்டில் பேர் இல்லையா, எந்த விதமான நலத்திட்டங்களும் உங்களுக்கு கிடையாது. அதாவது மாதம் மகளிர் உரிமை தொகை மாதிரி பல மாநிலங்களில் இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு. நம்ம சொன்ன அந்த 2 மாநிலத்தில் இப்போ வந்து கொண்டு வராங்க. அது கிடைக்காது. அநேகமாக ரேஷன் பொருள் கிடைக்காது. சப்போஸ் அதில் வந்து யாராவது உழவு தொழிலில் இருக்கிறாங்க, விவசாயம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி மக்களுக்கு ஏதாவது விவசாயம் சம்பந்தப்பட்ட உதவிகள் இருந்தால், சப்போஸ் அது வந்து கடனாக இருக்கலாம், தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது. இல்லாட்டி அவர்கள் வந்து ஏதாவது சாகுபடிக்காக உரங்கள் வந்து மானிய விலையில் வாங்கலாம், அந்த மானிய தொகை தரப்பட மாட்டாது. இந்த மாதிரி பல சலுகைகள் வந்து அரசின் சலுகைகள் கிடைக்காம போகும்ன்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பிட்டதும் சொல்லலை, அரசின் நலத்திட்டங்கள். ஸோ நம்ம வந்து அரசின் நலத்திட்டங்களை என்னென்ன வாங்குகிறோம், ரேஷன் பொருள் வாங்குகிறோம், சிலிண்டர் மானியம் வாங்குகிறோம், நிறைய பேர் மகளிர் உரிமை தொகை மகளிர் வந்து வாங்குகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கான படிப்புக்கு ஸ்காலர்ஷிப், அரசு ஸ்காலர்ஷிப் வந்து கல்லூரி மாணவர்கள் 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வாங்குகிறாங்க. அவர்களும் இப்போது எஸ்ஐஆர் லிஸ்ட்டில் பேர் இருந்தால் நல்லது, இல்லாட்டி அவங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல. அதை தவிர வந்து விவசாயிகளுக்கு வந்து முதியோர்களுக்கு வந்து அதே மாதிரி பட்டாதாரிகளுக்குன்ட்டு பலவிதமான சலுகைகள் எல்லா செக்ஷன்லேயும் நம்மளுடைய சமூகத்தில் எல்லா நலத்திட்டங்களும் பல பேருக்கு வந்து போய்கிட்டு இருக்குங்க. ஸோ எஸ்ஐஆரில் வந்து பெயர் இல்லைன்னா கொடுக்கக்கூடாதுன்ட்டு இப்போ 2 மாநிலம் சொல்லியிருக்காங்க. அது எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்ன்றதான் நம்ம இப்போ யோசனை பண்ண வேண்டியது இருக்குங்க ஆக்சுவலாக. ஸோ உங்களை யாராவது சப்போஸ் எஸ்ஐஆரில் பெயர் விட்டு போச்சு, வாக்களிக்கலை நீங்கள், ஆனால் நீங்கள் வந்து போன தடவை வாக்களிச்சுட்டு எல்லா டாக்குமெண்ட்டும் வச்சுருக்கிறீங்கன்னா, என்னுடைய ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், உடனடியாக எலெக்ஷன் கமிஷன் அலுவலகம் பக்கத்தில் இருக்கிற அருகில் இருக்கிற இசி ஆஃபீஸ் போயிட்டு விடுபட்ட உங்கள் பெயரை கொடுத்து என்ன பண்ணணும்னு கேளுங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா அப்பப்போ என்ரோல்மெண்ட் ட்ரைவ் பண்ணுறாங்க. அதாவது புதுசாக வாக்காளர்கள் 18 வயசு ஆகும்போது அவர்களெல்லாம் என்ரோல் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போகிறதுக்கு அதுக்கு வந்து அவர்கள் வந்து அந்த அட்ரஸ் மாற்றத்தை வந்து பண்ணித்தரத்துக்கு ஒரு கேம்ப் நடத்துவாங்க. புதிதாக வாக்காளர்கள் சேர்க்கப்படுவதற்கும் கேம்ப் நடத்துவாங்க. ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு அரசு சமூக நலம் சார்ந்த ஒரு அரசு, சமூக நலம் சார்ந்த ஒரு அரசு. அவங்க வந்து மற்ற மாநிலங்கள் மாதிரி செய்வாங்களான்னு தெரியாது. ஆனாலும் மத்திய அரசு எதிர்காலத்தில் அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா தமிழ்நாடு அதுக்கு நோன்னு சொல்ல முடியாதுங்க. அதனால் உங்கள் எல்லாருக்கும் ஒரு கோரிக்கை, சப்போஸ் இந்த தடவை நீங்கள் ஓட்டு போடலை, ஏப்ரல் 23, 2026 உங்கள் பேர் விடுபட்டிருந்ததுன்னா எஸ்ஐஆர் லிஸ்ட்டில் எப்போ வந்து ஓப்பன் ஆகுதோ புதுசாக வந்து ஒரு வாக்காளர் அடையாள சட்டை அடையாள சீட்டு, அதாவது வாக்காளர் அடையாள அட்டை வழங்குகிற அந்த ஒரு ப்ரோக்ராம் நடக்குதோ உடனே ஓடி போய் அதில் கலந்துக்குங்க, சரிங்களா? ஏன்னா நம்முடைய தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் நிறைய நலத்திட்டங்களை அவங்க கட்சி சார்பாக அறிவிச்சிருக்கிறாரு. மகளிருக்கு 60 வயது கீழே 2000 மாதம் 2500 ரூபாய், முதியோருக்கு மாதம் 3000 ரூபாய், பெண்கள் படிப்புக்காக 15,000 ரூபாய் வருஷத்துக்கு குழந்தைகள் படிப்புக்கு, அதாவது ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும். அதை தவிர வந்து படித்த பட்டாதாரிகள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்கன்னா ஆணும் பெண்ணும் மாதம் 4000 ரூபாய். அதை தவிர விவசாயிகளுக்கு வந்து அந்த மானியத்து அவங்களுக்கான மானியம். அதை தவிர வந்து தங்கத்துக்கான திருமணம் நடக்கிற பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் 1 சவரன், இந்த மாதிரி அதை தவிர பட்டு புடவைன்ட்டு பல திட்டங்கள் நலத்திட்டங்கள் வந்து அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. முக்கியமாக கேஸ் சிலிண்டர் அது வருஷத்துக்கு 6 சிலிண்டர் தருவான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி திட்டங்களுக்கு நீங்கள் பயனாளி ஆகணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை இப்போ ஏற்கனவே பழைய திமுக ஆட்சியில் பெற்றுட்டு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்னு நினச்சிங்கன்னா, இந்த எஸ்சிஆர் பேரில் உங்கள் பேர் இல்லைன்னா உடனடியாக ஓடி போயிட்டு எப்படி பண்ணுறதுன்றத அருகில் இருக்கும்
திமுக, அதிமுக, ஈவன் தாவேகா போன்ற கட்சி ஆஃபீஸில் போய் கேட்டு அருகில் உள்ள எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸுக்கு போயிட்டு உங்கள் பெயரை உடனடியாக வந்து புதுசாக அப்ளை பண்ணி ஓட்டர் ஐடி வாங்க பாருங்கள். இல்லைன்னா இந்த திட்டங்களில் நீங்கள் பங்கு எடுக்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் ஆகலாம். ஏன்னா இப்போ வந்து பாஜக ஆளுகின்ற 2 மாநிலங்கள், மெல்ல மெல்ல மற்ற மாநிலங்கள் தங்களுடைய நிதி சுமையை கருதி யாரெல்லாம் வந்து ஓட்டு போட்டாங்களோ, அதாவது எஸ்ஏஆர் லிஸ்ட்டில் அவங்க பெயர் இருந்ததோ அவர்களுக்கு மட்டும்தான் சொல்லிட்டாங்கன்னா பெரும் சிக்கலாயிடும் உங்களுக்கு. அதனால தான் இந்த வீடியோ மக்களே உங்களுக்காக நான் பண்ணுறேன். இதனோட கருத்தை கேளுங்க. எஸ்ஏஆரில் உங்கள் பெயர் இல்லை, விடுபட்டு போச்சுன்னா உடனே சேருங்க. இப்போது 2 மாநிலங்கள், மேற்கு வங்கம் மற்றும் பீகார், எதிர்காலத்தில் பிஜேபி ஆளும் இதர மாநிலம் கூட இப்படி ஒரு ஸ்டெப் எடுக்கலாம். மேபி நம்மளோட தமிழக அரசு மத்திய அரசின் அழுத்தத்தின் பேரில் அவங்களும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆளுவது திமுக அரசு இல்லை, மத்திய அரசை எதிர்த்து நின்று பேசுகிறதுக்கு. இப்போது இவங்க விஜய் அரசு வந்து இன்னும் எந்த அளவுக்கு நிமிர்ந்து நின்று மத்திய அரசோடு அவங்க எதிர்த்து போராடணும்னு அவசியம் இல்லை. நம்ம தமிழக உரிமைகளை மக்களுடைய நலன்களுக்காக போராடுறதுக்கான அந்த அளவுக்கு திமுக மாதிரி அந்த ஒரு சக்தி இருக்கான்றது தெரியல. ஏன்னா நமக்குன்னு அந்த ஒரு ஆசிட் டெஸ்ட் வந்து இவங்களுக்கு வரலைங்க. ஸோ இதை பற்றி பேசும்போது நம்ம இன்னும் சில விஷயங்கள் வந்து பேச வேண்டியிருக்குங்க. அது என்னென்னா, கடந்த ஒரு வாரமாகவே நம்ம பல இடங்களில் வந்து தாவேகா கட்சியை சேர்ந்தவர்கள், நம்ம பலதரம் முன்னால் வீடியோவில் சொல்லிட்டோம், தாவேகா கட்சி தலைவர்கள் வந்து தங்களுடைய ரசிகர்களை தொண்டர்களாக மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்கன்ட்டு. ஆனால் இன்னும் அந்த ரசிக மனப்பான்மையில் தான் இருக்கிறாங்க. அவர் தலைவர் போட்ட மாதிரியே வெள்ளை சட்டை காக்கி பேண்ட் போட்டுக்கிட்டு பல அரசு அலுவலகங்களில் ஏறி இறங்குறாங்க, டாஸ்மாக் கடைகள் ஏறி இறங்குறாங்க, மருத்துவமனைகள் ஏறி இறங்குறாங்க. ஒரு மிரட்டல் கூட விடுறாங்கன்னு வச்சுங்களேன் மறைமுகமாக, இதை செய்யலையா அதை செய்யலையான்ட்டு. இது எல்லாமே தவறாக போய்கிட்டு இருக்கு. ஏற்கனவே தமிழ்நாடு மருத்துவர் சங்கம் வந்து ஒரு அறிக்கை ஏற்கனவே வந்து வெளியிட்டாங்க. இந்த மாதிரி பணியை வந்து செய்கிறதுக்கு தடையாக இருக்கிறாங்கன்ட்டு. யார் வந்து அதிகாரத்தில் இருக்கிறாங்களோ, ஒரு எம்எல்ஏ கேட்கலாம், லோக்கலில் வந்து ஒரு எம்எல்ஏ இருக்கிறவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கலாம். அதர்வைஸ் அலுவலர்கள் கேட்கலாம், அமைச்சர்கள் கேட்கலாம், இல்லைன்னா வந்து முதல்வர் வந்து கேட்கலாம். மற்றவங்க யாரும் போயிட்டு ஒரு இடத்துல போயிட்டு அவங்க வேலை செய்கிறாங்களா இல்லையான்றதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக பதிவிடலாம் தவிர அதிகார தோரணையோடு வந்து கேட்குறதுன்றது ரொம்ப தவறு. சரிங்களா? அது மட்டும் இல்லை, சில இடங்களில் வந்து குற்றங்களும் அதிகரிச்சுக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம யாரையுமே குறை சொல்லலை. இது புத்தம்புது அரசு 10 நாள் தான் ஆகுது இந்த அரசுக்கு வயசு. ஸோ அவர்களான இந்த அதிகாரிகள் மூலம், போலீஸ் அதிகாரிகள் மூலம், காவலர்கள் மூலம் நிறைய வந்து செய்ய வேண்டியிருக்க. உடனடியாக இந்த நடக்கிற குற்றத்தை தவிர்க்க முடியாது. ஆனால் சட்டம் ஒழுங்கை மக்களை வந்து பாதுகாக்கும் நிலையிலும் கொண்டு வந்துட்டாங்கன்னா ஓரளவுக்கு அதை குறைக்கலாம். ஏன்னா ஒருத்தர் வந்து யாரையோ வந்து ஏதோ பண்ண நினச்சானா பின்னால் போலீஸ் அலைய முடியாது. அதுதான் ரியாலிட்டி. அது தெரியாமல் தான் திமுக அரசை வந்து குறை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி திமுக வந்து அதிமுக ஆளும்போது அவங்கள குறை சொல்லிட்டு இருந்தாங்க. மக்கள் திருந்தாட்டி போலீஸ் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் போலீஸ் வந்து பல இடங்களில் தங்களை வந்து நிற்க வைப்பது மூலம் அவங்க வந்து அவங்க அதிகாரத்தை பயன்படுத்துவதன் மூலம் குற்றம் குறைவதை அவங்க உறுதி செய்ய முடியும். ஸோ இது வந்து நிறைய பண்ண வேண்டியிருக்கு. போலீஸ் பல இடங்களில் போய் பாதுகாப்பு தர வேண்டியிருக்கு. ஒரு கேவலமான விஷயம் நடந்ததுக்கு பார்த்தீங்கன்னா, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் 2 பேர் கட்டி புரண்ட ஒரு காட்சியும் பார்த்தீங்க. இதற்கு முன்னால் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை திறந்து அந்த மாதிரி ஒரு காட்சியை நம்ம எங்குமே பார்க்காம இருந்தோம். ஆனால் அதையும் பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்ததுங்க. ஸோ நண்பர்களே, தமிழ்நாடு அரசு இப்போது இதெல்லாம் கூட வந்து கலைஞ்சாதான் தமிழ்நாடு அரசு வந்து ஒரு சப்போர்ட் மக்கள்கிட்ட இருந்து கிடைக்கும். இல்லாட்டி அதை வந்து அவங்க விலகி போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. இதை பேசும்போது தமிழ்நாடு அரசு புத்தம்போது ஆட்சி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து நலத்திட்டங்கள்லாம் ஒன்று ஒன்றா இப்போ தருவாங்க. அதுக்கான ஃபார்ம்ஸும் வந்து புதுசாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா திட்டமே வந்து மகளிர் உரிமை தொகையிலேருந்து மகளிர் மதிப்பு தொகையாக மாறப்போகுது. ஸோ பழைய ஃபார்ம் செல்லுமா என்னன்னு தெரியல. புதிய ஃபார்ம் கொடுக்கும்போது அதில் நீங்கள் இணைச்சிக்கிட்டால் தான் பணம் வரும். அது இல்லாமல் முன்னாள் திமுக அரசு வந்து பார்த்திங்கன்னா எல்லா மகளிருக்குமே தரலை, குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும்தான் தந்தாங்க. ஆனால் தாவேகா தங்களுடைய அந்த ஒரு உறுதியில் அவங்க வந்து
அந்த மேனிஃபெஸ்டோ எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோன்னு சொன்னோம் இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கண்டிஷன்லாம் போடலை. ஆக்சுவலாக எல்லா மகளிருக்கும் தான் சொல்லியிருக்கிறாங்க 60 வயதுக்கு கீழே. அதனால் உங்களுக்கு ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை கிடைக்காட்டி வெயிட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் புது ஃபார்ம் வரும், அதில் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அதுக்காக நீங்கள் வந்து ஆதார், உங்கள் ஃபோட்டோ, உங்கள் ரேஷன் கார்டு ஜெராக்ஸு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ ஃபார்ம் வருதோ உடனே வாங்கி ஃபில் பண்ணுங்கள். அருகில் உள்ள தாவேக்காவுடைய கட்சி ஆஃபீஸ் போனீங்கன்னா அவங்களே கைட் பண்ணுவாங்க. இல்லை எந்த ஒரு ஆஃபீஸ் வருதோ அங்கே போய் கேளுங்க, உடனடியாக பண்ணுவாங்க. கண்கொத்தி பாம்பாக அதை கவனிச்சுட்டே இருங்க. எனி டைம் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும். இது தவிர படித்த பட்டதாரிகளுக்கான 4000 ரூபாய் இருக்கு இல்லைங்களா, அவங்க வந்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் இளைஞர்களே இல்லாட்டி பெரியவர்களே, உங்கள் வீட்டில் இளைஞர்கள் இருந்தாலும் நீங்கள் 2 பேருமே காது கொடுத்து கேளுங்க. உங்களுடைய பெண்ணோ ஆணோ படித்த பட்டதாரிகளாக இருந்து தனியாரில் வேலை செஞ்சும் ஒரு நல்ல ஒரு சம்பளம் இல்லைன்னு வச்சுங்களேன், தனியாரில் வேலை செஞ்சும் நல்ல சம்பளம் இல்லை, அரசு வேலைக்காக முயற்சி செய்கிறாங்கன்னா அவர்களுமே இந்த வேலையில்லா பட்டதாரி திட்டத்தில் பணம் வாங்கலாம்னு நினைக்கிறேன். நான் அது கிடைக்கும்னு சொல்ல வரல. ஆனால் படித்து வேலை இல்லாமல் இருக்கிற பட்டதாரிகளுக்கு 4000 கிடைக்கணும்னா முறையாக வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் அவங்க பதிவு பண்ணணும். ஸோ அது பதிவு பண்ணிட்டாங்களா உங்களுடைய வீட்டில் இருந்துன்றதை பாருங்கள், சரிங்களா? அதை தவிர சிலிண்டருக்கு வந்து 6 சிலிண்டருக்கு மானியம் பணம் தான் தருவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. சிலிண்டர் தர மாட்டாங்க, அதையுமே மனசில் வைங்க. நம்மளுக்கு வந்து 6 சிலிண்டர் வந்துடுன்றது கனவுல அப்படி நினைக்காதீங்க. மானியம் தான் வரும். அதில் என்ன மாதிரி கேட்டகரி கொண்டு வராங்கன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ ஆனால் அதில் வந்து இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான்ட்டு அவங்க அதை அறிவிக்கலை. எல்லாருக்கும் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் திடீர்னு அதில் வந்து ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? வருமான வரி இருந்தால் கிடையாது, சொந்த வீடு இருந்தால் கிடையாது, கார் வச்சுருந்தால் கிடையாதுன்ட்டு ஸ்டாலின் அரசில் சொன்ன மாதிரி அவங்க எதுவும் கண்டிஷன் போடக்கூடாது. அதையுமே கண்கொத்தி பாம்பாக பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த ஒரு திட்டமும் வந்து கூடிய சீக்கிரம் அறிவிக்கப்பட இருக்குது. அதை விட இன்னொரு முக்கியமான திட்டம் 25 லட்ச ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு வருஷத்துக்கான அரசின் காப்பீடு திட்டம். அதுவும் கூடிய சீக்கிரம் வந்து அறிவிக்க இருக்கிறாங்க. அதையும் பாருங்கள். ஏன்னா இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்கம் டேக்ஸில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண அது கிடையாது இப்போதைக்கு இருக்கிற திட்டத்தில். ஸோ புதிய அரசு திரு விஜய் அவர்கள் அரசு வந்து அந்த திட்டத்திற்கு ஏதாவது கண்டிஷன் வைக்கிறாங்களா பார்க்கணும். ஏன்னா மொத்த குடும்பத்துக்கும் 25 லட்ச ரூபா வருதுன்றது உண்மையிலே ஒரு மாபெரும் விஷயம், சரிங்களா? அதை தவிர ஒவ்வொருத்தருக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இலவசமாக அவங்க வந்து அவங்கள அந்த ஹாஸ்பிட்டலில் ஃபுல் பாடி டெஸ்ட்டு, முழு உடல் பரிசோதனை செய்யலான்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அந்த திட்டமும் வெகு சீக்கிரம் அறிவிக்கப்படும். அதற்கு ஃபார்ம்லாம் ரெடி பண்ணி வைங்க. அதற்கான பேஸ் கார்டும் தருவாங்க, அந்த கார்டையும் வாங்கணும். இதெல்லாமே டெய்லி டிவி பார்க்கணும், நியூஸ் பேப்பர் முடிஞ்சால் படிச்சுக்கிட்டே இருங்க. இன்டர்நெட்டில் ஃபேக் நியூஸை பார்க்காதுங்க. ஃபேக் நியூஸ் வந்து அதை பற்றி பேசினா 1 மணி நேரம் அங்கே. விஜய் டப்பா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பார்த்துருப்பீங்க நம்முடைய முதல்வர் விஜய், அதுவே ஃபேக் போட்டோன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி